இந்த காட்டுக்குள்ள ட்ரக் ஏன் போகுது? இந்த மாதிரி ட்ரக் அடிக்கடி போகிறதே நான் பார்த்திருக்கேன் சிவா. ஆனா அவங்க இந்த காட்டுக்குள்ள ட்ரக்க ஓட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தான் புரியல. வா போலாம். நேரா நம்ம போய் பார்த்தா விஷயம் என்னன்னு நமக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி காட்டுக்குள்ள ட்ரக் அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கதா செய்யும். சாப்பிடுறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் என்னப்பா அவசரம்? நீ சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? போடா குண்டா. என்னதுப்பா? என்ன கேட்டா? ஏய் சீக்கிரம் இருக்குடா. ஏகடோல குண்டா. எப்படியோ சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சாச்சுப்பா. ஆமா தலைவரே, பாஸ் இங்க என்ன பண்றதுக்கு பிளான் பண்றாரு? அட உனக்கு தெரியாதா, பாஸ் இந்த இடத்துல ஒரு ஜங்கல் ரெசார்ட்டை கட்டுறதுக்கு பிளான் பண்றாரு. அதுவும் ரொம்ப பெருசா. ஆனா இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான காடாச்சே. இந்த இடத்துல எப்படி பாஸ் ரிசார்ட் கட்ட முடியும் சொல்லு? அதுக்கு தான் பர்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு வகையில உண்மைதான். இந்த காட்டை ஆட்டைய போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல ரெசார்ட்டை காட்டுவோம், அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலாம். பெரிய மந்திரியில இருந்து சின்ன ஆளுங்க வரைக்கும் எனக்கு பழக்கம் இருக்கு. நீ கவலைப்படாத, இது நல்லபடியா நான் முடிச்சு காட்டுறேன். இது ரொம்ப மோசமான யோசனை. அவங்க இந்த அழகான காட்டை அழிச்சு இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் கட்டலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை லட்டு சிங் சார் கிட்ட சொல்லி ஆகணும். தம்பே, இத பத்தி லட்டு சிங் சார் கிட்ட அப்புறமா சொல்லலாம். முதல்ல இந்த மங்கள் சிங் கிட்ட வந்த விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லி முடிங்க. என்ன மங்கள் சிங்கா? அவ யாரு? அவர்தான் எங்க பாஸ். ஒழுங்கா எல்லாம் சத்த போடாம வாயை மூடிக்கிட்டு என் பின்னாடி வாங்க. வர மாட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தா உங்க 3 பேரையும் கீழே போட்டு நாசிக்க போடுவேன். ஆமா, பயத்துல உங்களுக்கு சிரிப்பு வருமோ? உங்களுக்கு சிரிப்பு வந்தா என் கையில துப்பாக்கி வரும்டா. ஒழுங்கா போறீங்களா இல்ல சுடவா? பாஸ், இந்த பசங்க இந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தானுங்க. நான் விடுவேனா? அலாக்கா போட்டு மலாக்கா தூக்கிட்டு வந்துட்டோம்ல. சபாஸ் டாக் ஷேகர், நீ திறமசாலி தான்டா. டே பசங்களா, டக்குன்னு சொல்லுங்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், இங்க நீங்க என்ன பண்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப தப்பானது. எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திடுங்க, இல்லனா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். ஓ, இந்த பையன் போலீஸை கூப்பிடுவானா? கொடுத்து கட்டி போடுங்க இவங்கள. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த காட்டை ஆட்டைய போலான்னு வந்த என்கிட்டயே நீ உன் ஆட்டத்தை காட்டுறியா? பிடிக்க அவன. நல்லா தானே சாப்பிடுறீங்க. ஒரு சின்ன பையனை பிடிக்க முடியாத உங்களால? போதும், அநியாயத்துக்கு ஆட்டம் காட்டுறடா தம்பி. உண்மையிலேயே உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல உனக்கு அக்கறை இருந்ததுன்னா ஒழுங்கா வாயை மூடிட்டு அவங்க சொல்றதை கேட்டு இங்க இருந்து போ. சிவா, நீ எதுக்கு இவங்களை அடிக்காம இங்க வந்துகிட்டு
நினைச்சிட்டு இருக்க? லட்டு சிங் சாரை நிச்சயமா இங்க வர வச்சிடலாம். லட்டு சிங்கால மட்டும் இல்ல, யாராலையும் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. முதல்ல கட்டி போடுங்க இவங்கள. எல்லாரும் தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரேவா. அதனால நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் எப்படியாவது லட்டு சிங் சாரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீ சமாளிச்சுக்கிட்டு இரு. ஓகே சிவா, நான் பாத்துக்கிறேன். டேய், என் மூஞ்சிய ஏன்டா பாக்குறீங்க? போய் அவனை புடிங்க. நம்ம ஃபுல்லா இந்த ரெசார்ட்ட பிரச்சனை இல்லாம கட்டி முடிக்கிற வரைக்கும் யாரும் போலீஸ் கிட்ட போகவே கூடாது. புடிங்க அவனை. விட மாட்டீங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் நாய் சேகரேன். அந்த பையனோட சைக்கிள் இங்க தான் மரத்து கீழே ஓரமா நிக்க வச்சிருக்காங்க. அப்பனா அந்த பையன் கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். என்ன மட்டும் சொல்லாதீங்க டாக் ஷேகர். சிவா, என்னோட பேரு சிவா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, பாஸ் காப்பாத்துங்க. இந்த பயபுல என்ன தலகட தூக்க விட்டு எஸ்கேப் பண்ண பாக்குது. காப்பாத்துங்க பாஸ், காப்பாத்துங்க. ஹலோ லட்டு சிங் சார். எஸ் எஸ் சிவா, ஓகே ஓகே, நான் இப்பவே வந்துடுறேன். நீ பயப்படாதல. இந்த சிங்க அங்க வந்துகிட்டு இருக்குல்ல, நான் வர வரைக்கும் நீ அங்க பாதுகாப்பாயிரு. இந்த லட்டு சிங் அங்க வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷனை மட்டும் பாரு. ஓகே? பை பை. ஹேவ் a nice day. காப்பாத்துங்க பாஸ், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், எங்கடா அந்த பையனை எங்கேயும் காணோம். தெரியலையே. ஹலோ பாஸ், பாஸ், அந்த பையன் இங்கதான் பாஸ் இருக்கான். போனை வச்சுட்டு முதல்ல அவனை போய் பூட்டிடா, சீக்கிரம் போ. ஓகே பாஸ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதுக்கு இவனுங்க இப்படி கத்துக்கிட்டு இருக்கானுங்க? ஒரு சின்ன பையனை கூட அவனுங்களால பிடிக்க முடியாதா? சின்ன பசங்க மாதிரி இவனுங்க கத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஆனாலும் அந்த பையன் இல்லாம நீங்க இங்க வரக்கூடாது. ஏன்பா இவங்க இப்படி கத்துறாங்க? அந்த அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணா தெரியலையே. அந்த பையன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்கு. நீ பாத்தியா என்ன அடி அடிக்கிறான்? நாம எதுக்கும் உஷாராவே இருக்கணும்.
முட்டாளுங்க தான். எந்த வேலைக்கும் லாக்கி இல்ல. ஒரு சின்ன பையனை கூட உங்களால பிடிக்க முடியல. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அப்புறம் உடனே இங்க கிளம்பி வந்து உங்களை புரட்டு போட்டு எடுத்துருவான். மங்கலம் பண்ற அங்கிள், உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஒழுங்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க. நன்மைண்டா. ஏய், நீ ஒழுங்கா ஆளுங்க எல்லாரையுமே விட்டுரு. இல்லன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். இந்த ஐடியா முதல்லயே எனக்கு வரல. முதல்ல நீ இங்க வாடா. இல்ல நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ முதல்ல விடுங்க, அதுக்கப்புறம் உங்க ஆளுங்களை நான் போக விடுறேன். எல்லாரும் கேட்டீங்களாப்பா? இவனோட ஃப்ரெண்ட்ஸ முதல்ல நான் விடணுமா? அப்பதான் ஏன் ஆளுங்களை இவன் விடுவானா? ஏய், என்கிட்ட இன்னும் ஆளுங்க இருக்காங்கடா, இன்னும் இருக்காங்க. நீ தனியா இருக்க மறந்துடாத. எத்தனை பேருங்கிறது முக்கியம் இல்ல அங்கிள், சொல்றத முதல்ல செய்யுங்க. ஓவர் அண்ட் அவுட். என்னையா கான்ஸ்டபிள், இங்க ஒருத்தரையும் காணோம். சொல்லுங்க சார், நீங்க எங்க இருக்கீங்க? சிவா, நான் அங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம்ல. ஓகேவா? ஓகே, நான் திரும்ப அங்க வந்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் அடியாளுங்களை நான் எப்படியாவது தனியா கொண்டு வரேன். போன் எடுங்க அங்கிள், சிவா உங்களை தான் கூப்பிடுறான். எஸ் எஸ், சொல்லுப்பா சிவா. அங்கிள் இவ்வளவு பாசமா கூப்பிடுறியே, உன் குரல்ல எனக்கு ஒரு சின்ன பயம் தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்க வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. என்ன காப்பாத்துங்க அங்கிள். சாரி சாரி. என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போங்களேன். உங்க ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அதனால உங்க ஆளுங்களே இங்க அனுப்புங்களேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு. பக்கத்துல அடையாளம் இருக்கா ஏதாவது? இங்க நிறைய மரம் இருக்கு, பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா கூட இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்கள அனுப்புங்களேன் ப்ளீஸ். டேய், கிளம்புங்கடா முதல்ல. காட்டுக்குள்ள ஒரு பழைய பங்களா இருக்குல்ல, அங்கதான் அந்த சின்ன பையன் சிவா இருக்கான். போய் அவனை கட்டி கொண்டு வாங்கடா. இந்த காட்டை நான் ஆட்டைய போடாம விட மாட்டேன். எல்லாரும் சொல்றதை கேளுங்க. காட்டுக்குள்ள ஒரு பழைய பங்களா இருக்கு தெரியும்ல, அங்கதான் அந்த சிவா இருக்கான். போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா சீக்கிரம். சிவா ரொம்ப பயந்து போயிருக்கான். போங்க சீக்கிரம். நீங்களே பாருங்க என்னோட ஆளுங்க அந்த சிவாவை எப்படி கட்டி இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரானுங்க. அதுக்கப்புறம் அவன் முன்னாடியே நான் என் ரெசார்ட்டை கட்டி காட்டுறேன். இந்த காட்டை நான் ஆட்டைய போடாம விட மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். வாங்க. பாத்தியா, சின்ன பையன் பயத்துல அவன் பெரிய செவுத்துல எழுதி வச்சிருக்கான்.
வாங்க அங்கிள், வந்து நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? இது தேவையா உங்களுக்கு? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடக்குது? யாரு யார புடிச்சா யார் யார கடிச்சுக்கிட்டு இருக்கா? பாஸ், அந்த சிவா பையன் நம்மள மறுபடியும் ஏமாத்தா பாஸ். எலிய வச்சு கடிக்க வச்சுட்டா. கடி தாங்க முடியல பாஸ். காப்பாத்துங்க பாஸ். வாங்க பாஸ். எங்களால முடியல. ஏன்டா ஒரு சின்ன எலி உங்களை எத்தனை தடவை கடிக்கும்? ஒரு எலினா பரவாயில்ல பாஸ், இங்க பல எலி இருக்கு. பேண்ட்டுக்குள்ள ஷர்ட்டுக்குள்ள போட்டு பாஸ். போட்டோ எடுக்கிறீங்களா சார்? நான் வரேன். அச்சச்சோ, சார் எங்க சார் போறீங்க? அச்சச்சோ. உங்களோட ஆட்கள் எல்லாரையும் அந்த எலிங்க காலி பண்ணிடுச்சு சார். இப்போ உங்ககிட்ட பாவம் 2 பேர் தான் இருக்காங்க. உனக்கு அப்படி தெரியும்? ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னோட ஒட்டுமொத்த ஆளுங்களையும் நீ காலி பண்ணிட்டல. எப்படி எப்படிரா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வாங்கினது போதுமா, இன்னும் வேணுமா? வேண்டாம். ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸோட கட்டை அவுத்த விட்டு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அது வரைக்கும் நானும் உங்க பாஸும் சின்னதா ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஊத்தி கொடுறா. இந்த பாட்டி. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா சார்? ஏண்டா பார்ட்டியா இங்க நடக்குது? டேய், நீங்க 2 பேரும் வந்து எனக்கு உதவி பண்ணுங்கடா. சாரி பாஸ், இந்த பையன் கிட்ட வாங்கினடி எனக்கு இன்னும் கூட வலிக்குது. இனிமே நீங்க வாங்குங்க பாஸ். பாத்துக்கிறேன், உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். என் ரெசார்ட் வேலை மட்டும் முடிக்கட்டும், உங்க யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டேன். ஆமா. ஏய். சார்
போங்க சார் என்ன சார் நீங்க வந்தாச்சு ஃபைட் போயிட்டு இருக்கு Yes, sir. வாவ் டிஷ்யூ டிஷ்யூ Yes, sir. சூப்பர் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம்ல நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா சார் முதல்ல டீயை சாப்பிட்டு உடம்ப தேத்துறோம் அப்புறம் ஃபைட் போடுறோம்ல டேய் சூடா 2 டீ வரணும் புரியுதாம்ல ஓகே சார் யோ இன்ஸ்பெக்டர் என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல வலிக்குதியா பண்ணு இந்த பையன் என்ன போட்டு என்ன அடி அடிக்கிறா எங்க அம்மா அப்பயே சொல்லிச்சு இந்த மாதிரிலாம் மரம் வெட்ட போகாத அடி வாங்க வேண்டி கேட்டடா இப்ப அழுது புலம்பு என்ன பிரயோஜனம் இருக்குல்ல இல்ல இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல அப்ப யோசிச்சிருக்கணும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள வந்து ரெசார்ட் கட்டுறதுக்கு உனக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கணும்ல எம்பிட்டு தைரியம் இல்ல உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்க இருந்து 20-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட இங்க வந்து தப்பு பண்ண பயப்படுவாங்க சார் டயலாக் அப்புறம் சொல்லுங்க சார் முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார் ஓகே ஓகே புரிஞ்சதுல யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல எந்திரல தேங்க் யூ சிவா தேங்க் யூ வெரி மச்ல நீ நெசமாலுமே ஒரு பெரிய காரியத்தை தான் பண்ணிருக்கவே தேங்க் யூ இப்போ இவனை தூக்கி ஜெயில போடுறோம் பாரு ஜங்கில மங்களம் பண்ண நினைச்சவன ஜெயில தூக்கி போட்டு நான் மங்களம் பண்றேன் பாரு சிவா வந்து சாப்பிட்டு போப்பா இதோ வரேன் வணக்கம் லட்டு சிங் சார் இந்த கைதியை நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் திடீர்னு எங்கள் போலீஸ் வேனில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால எங்கள் வண்டியில் ரொம்ப தூரம் போகவும் முடியாது எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இப்போதான் ஆர்டர் வந்துச்சு இன்னைக்கு நைட்டு இவனை நீங்கள் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கணும் இவனுடைய பேரு யோதா சிங் நாளைக்கு வரைக்கும் இவன் உங்களுடைய கெஸ்ட் சரிங்களா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம்ங்க ஆயா ஏ கான்ஸ்டபிள் விருந்தாளிய உள்ள கூட்டிட்டு போயா ஏ சிங்கே லாக்கப் குள்ள போயா நைட்டு நல்லா தூக்கம் வரும் சரியா போயா யோதா சிங் இந்த லட்டு சிங் கையில இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத நீ வெளியூர் ஆளுங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு வரலாறு சொல்றேன் கேட்டுக்க 10-20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட அங்க இருந்து தப்பிச்சு போக யோசிப்பான் ஏன்னா அந்த இடத்துக்கு லட்டு சிங் வருவாரு லவக்குன்னு புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் எங்க ஊர்ல இது வரைக்கும் எந்த தப்புமே நடந்ததில்ல இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜெயிலையும் இந்த யோதா சிங்க அடைச்சு வைக்க முடியாது லாக்கப்புள்ளேயே சுரங்கத்தை தோண்டிட்டாயா சரியான பெருச்சாலைக்கு பிறந்தவனா இருப்பான் போல இருக்கு தரையை எப்படி நோண்டி வச்சிருக்கான் பாரு சீக்கிரம் போயா சார் இந்த சுரங்கம் பாதி தான் சார் தோண்டி இருக்குது இதுல அவன் எப்படி சார் தப்பிச்சிருப்பான் தப்பிச்சு ஓடில போறான் முடியவன கண்ணு வேற தெரியல முடியா தப்பிக்க முடியாது யோ என்ன ஏயா பிடிக்கிற அவனை புடி உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதியா இப்ப நீங்க வெளியே வரணும்னா நான் தோண்டின பாதி குழியில இருந்து மீதிய நீங்க தோண்டி வெளியே வாங்க போலீஸோட வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸே லாக்அப்ல இருந்து எஸ்கேப் ஆக போற இந்த கதை என்னையா பண்ற எங்களை முதல்ல வெளிய விடியா யோ இதெல்லாம் தப்பு யோ போலீஸே எந்த கைதியாவது புடிச்சு போட்ட போலீஸை திரும்ப திறந்து விடுவானா அந்த தப்பை இந்த யோதா சிங்கம் பண்ண மாட்டான்
வரதல சிவா கொஞ்சம் நிறுத்து சிவா. எப்ப பார்த்தாலும் உன் சைக்கிளை சரி பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் வெளியே போய் சுத்தலாவா? சிவா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயா. ஓகே ஓகே சார், நான் வரேன். 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீங்க எல்லா இடத்துலயும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவன் ஹைட் வெயிட் அடையாளத்தை சொல்லி யார் வந்தாலும் அவனை புடிச்சு வைக்க சொல்லுங்க. Okay. இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகே டன். ஓகே சார், வாங்க. ஒரு கைதி ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? என்ன சார்? நில்லு. முதல்ல உன்னை செக் பண்ணாதான் இங்க இருந்து நீ போக முடியும். புரியுதா? கான்ஸ்டபிள் ஒருத்தரையும் விட்டுறாத. அப்படியே நிற்கணும். என்ன பாக்கெட்ல மூஞ்ச காத்து சீக்கிரம் போய் அந்த அம்மாவை செக் பண்ணணும். சார் டைம் ஆச்சு, விட்டுருங்க சார். ஓல்டு மேன் மாதிரி வேஷம் போட்டு வந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியால? கலட்டியா விக்க கலட்டு. நீ யாருக்கிட்ட வேஷத்தை போடுற? முதல்ல விக்க கலட்டியா. ஐயோ வர மாட்டேங்குது. அப்படி என்னையா கம்ப போட்டு இதை நானும் விட மாட்டேன். உன் விக்க கலட்டாம நானும் விட மாட்டேன்ல. உன்னோட இந்த மேக்கப்பை கலக்காம விட மாட்டேன்ல. விக்க என்ன சார்? கான்ஸ்டபிள், இந்த ஆளுடைய மீச தலையெல்லாம் ஒரிஜினல் தான்ல. தாடியும் மீச மட்டும் இல்லையா, இந்த குச்சியும் ஒரிஜினல் தான். இப்ப பாரு என்ன மன்னிச்சு விட்டுருங்க. அந்த ட்ரிபிள்எக்ஸ் ஆளு யாருன்னு பாரியா, அவனை செக் பண்ணணும். ஏய் வாங்க. ஐ சிவா வந்துட்டு தம்பி செக் பண்ணிக்குங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை புடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னும் வேகமா வண்டியை ஓட்டு. இப்படி போனா அவன் சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடுவான். எங்க ஊர்ல கூட ஒரு தடவை இப்படித்தான் நடந்தது தெரியுமா? அப்ப நான் சைக்கிள் ஓட்டின ஸ்டைல பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அப்ப நீயே ஓட்டு, நான் உட்காந்துட்டு வரேன். என் வாயில வாஸ்து சரியில்லை. வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சரி வா, நீயே வந்து சைக்கிள் ஓட்டு. சும்மா பேசினா இப்படித்தான் பேசினல, வந்து சைக்கிள் ஓட்டிக்காமே. இப்போ உங்களை எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன். எப்படி வந்தா? சின்ன பையா, ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்துனுக்குற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. அப்படின்னா என் பேரையும் கேட்டுக்கோ, யோதா சிங். என்கிட்ட சண்டை போட்டு இது வரைக்கும் யாரும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லடா கண்ணு. என் முன்னாடி நீ சின்ன பையன், போடியப்பா.
உன்னுடைய கண்ணுலயே அந்த பவுடரை தூவிட்டானா? ச்சே, இவன் பவுடர் இல்லாம சண்டையே போட மாட்டான் போல இருக்கு. இல்ல பவுடர் மண்டையா? ஏய் ஏய் லட்டு சிங் சார், இந்த யோதா சிங் தப்பிச்சு எங்க போயிட போறாரு? நம்ம ஊரை தாண்டி போக முடியாது. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் தான் தங்கியிருக்க போறாரு. எல்லா ஹோட்டல்ஸ்லயும் உடனே அவரை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. முக்கியமா அது கூடவே அவரோட போட்டோவையும் அனுப்புங்க. ஓகே சார், ஓகே சிவா. ஹலோ, பெருசு சார் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க சார். சரி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஏய், முதல்ல உன்னை செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவோம். சார் பாக்கெட் போங்க. அந்த யோதா சிங் சரியான சீட்டர். மூஞ்சில கரெக்டா பவுடர் அடிச்சு சண்டை போடுறதுல சரியான எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அவனை அடிச்சு ஜெயிக்கணும்னா நம்ம கண்ணை கட்டிட்டு சண்டை போட முயற்சி பண்ணணும். அதுக்கும் நான் இங்க தான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? நீ பிராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் ஊருக்கே ஓடிடுவான். லட்டு சிங் சார் இந்த ஊரையே அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவனால எஸ்கேப்பே ஆக முடியாது. இவ்வளவுதானா? கண்ணை கட்டிட்டு சண்டை போடுறதுல ரொம்ப ஈஸியான விஷயம்ப்பா. இதே மாதிரி தான் எங்களோட கிராமத்துல ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அப்ப நான் கண்ணை கட்டிட்டு சண்டையை போட்டு பட்டைய கிளப்பிட்டேன். எல்லாரும் என்ன எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா? அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் சிவா. காத்துல எல்லா சத்தத்தையுமே நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு தடவை நீ அதை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் சிவா அது பண்றானே இல்லைன்னு பாப்போம். ஓகே ஆதி, இந்த வாங்கிக்கோ, படிச்சுக்கோ. எங்க போனா அவன்? இது யோதா சிங்காச்சி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த கைதி தானே? பாபா, அந்த போலீஸ் எப்ப என்ன தேடுறது நிறுத்துறாங்களோ அப்பதான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன். உங்க வீட்டுக்குள்ள நான் இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உடனே சிவாக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். ஏதாவது இருக்குமே. இங்க பாருமா மேடம், இந்த பாப்பா என் கூடவே தான் இருக்கும். அப்புறம் நீங்க வெளியே போலாம், உள்ள வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வேலைக்கு எனக்கும் சோறு வேணும். அதுக்காக உன் பொண்ணு அவங்க கிட்ட விட்டுவன்னு நினைச்சிக்காத. நாம நீங்க போலீஸ் கிட்ட போனாலும் இல்ல இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் உன் பொண்ணோட கதை. இல்ல, நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டேன். நீங்க இவ்வளவு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ சிவா. ஆண்டி, ரேவா எங்க? இன்னைக்கே அவ பிராக்டிஸ்க்கு வரவே இல்ல. அவளுக்கு ஜுரம் அடிக்குதுப்பா. ஆனா நீ பார்க்க வர வேண்டாம். டாக்டர் அவளை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஆண்டி, அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. பாய் ஆண்டி. பாய்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுல சோறு இருந்தா கொஞ்சம் சூடா கொண்டு வா. சீக்கிரம் போ. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீட்டுல வேற யாரும் இல்லல்ல. இவங்க அப்பா வேலை விஷயமா 4 நாள் வெளியூர் போயிருக்காரு.
ரேவா எப்படி இருக்கா? அவ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா. என்னங்க பிடிங்க. இல்ல போடுங்க. ஹலோ ஆண்டி, ரேவா எப்படி இருக்கா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசலாமா? சாரி சிவா, அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அவளால பேச முடியாது. பை, குட் நைட். வித்தியாசமா இருக்கே. ஆண்டி என்கிட்ட எப்பவுமே இந்த மாதிரி பேசினது இல்லையே. ஓகே ஆர்டியூடி, டென்னிஸ் பால போடுங்க. ஐ அம் ரெடி. ஐயோ, இப்ப நான் யோதா சிங் கூட சண்டை போட ரெடியா இருக்கேன். நான் ரேவா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். எவன்டா அவன்? நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசாத வரைக்கும் அவன் டெய்லி கால் பண்ணிட்டே தான் இருப்பான். அப்படியா? ஹலோ சிவா. ரேவா, சாரிப்பா, என்னால உன்கிட்ட பேச முடியல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. சரி, நீ ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டல? நான் உன்னை 1 வீக் அப்புறம் வந்து பாக்குறேன். அடி, நீ என்னப்பா இப்படி பயப்படுற? என்னமோ அந்த கைதி எங்க வீட்டுல வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி. அவர் இந்நேரம் தப்பிச்சிருப்பாருப்பா. நீரும் நினைச்சா அவர் எங்க வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சியா? அவர்கிட்ட மக்களை பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு வெப்பனும் இல்ல. இருந்தாலும் அதிகபட்சம் பட்டர் நைஃப், இல்ல ஃப்ரூட் நைஃப் இருக்கலாம். அத பத்தி யாராவது பயப்படுவாங்களா? சரி சரி, நாம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய் சிவா. ஓகே பாய் ரேவா. அங்க ஏதோ தப்பு நடக்குது. எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டியான்னு ரேவா என்கிட்ட கேக்குறா. எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் கிடையாது. அந்த யோதா சிங்க பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா அவளே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா யோதா சிங் அவங்க வீட்டுல தான் இருப்பானோ. அவ என்கிட்ட கோட் வேர்ட்ல சொன்னதை வச்சு பார்த்தா அவங்கிட்ட பட்டர் நைஃபோ இல்ல ஃப்ரூட் நைஃபோ இருக்கலாம். எனக்கு என்னமோ யோதா சிங் ரேவா வீட்டுல இருக்கான்னு தான் தோணுது. லட்டு சிங் சார் கிட்ட உடனே சொல்லி ஆகணும். இங்கே தான் உட்காந்து நிற்கணும். ரேவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவளோட ரூம்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. யோதா சிங் இப்பதான் கீழே வந்துகிட்டு இருக்கா. நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே சிவா, குட் லக். எவன்டா அவன் கேக்குறல? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. வந்துரு, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்துரு. 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. தைரியம் இருந்தா நீ திரும்ப வா, எங்களை வந்து பிடிச்சுக்கோ. பத்தி பேசாம சீக்கிரம் ஓடுங்க. எனக்கு தெரியும் சிவா, நீ நிச்சயமா எங்களை காப்பாத்த வருவேன்னு. அந்த பாப்பா உங்ககிட்ட தான் போன்ல அவ்வளவு நேரம் பேசினுச்சா? நான் இருக்கிறத சொல்லிட்டல. பரவாயில்ல, இன்னைக்கு இந்த சின்ன பையனை காலி பண்ணிட்டு நான் யாருன்றத காட்டுறேன். அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க.
மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவா, என்னோட பேரு சிவா. This is cheating. ஆனா இந்த மாதிரி சிவா தயாரா தான் இருக்கான். சிவா, நீ ஃபைட் பண்ணுப்பா. நான் லட்டு சிங் சாரை கூப்பிடுறேன். அவர் எப்பவும் போல லேட்டா வரட்டும். என்னடா சோம்பேறித்தனமா வந்துட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடா. முடியல, இந்த பையன் இல்லாத இடமா கூட்டிட்டு போடா. இந்த காலத்து பசங்க என்னத்தை தின்றானுங்கன்னே தெரியலப்பா. என்ன பொலந்துட்டானே. என்ன அடி இது வரைக்கும் நான் வாங்கந்தே இல்லப்பா. அம்மா, இன்னும் சண்டை போடணுமா அங்கிள், இல்ல முடிச்சுக்கலாமா? என்னது சண்டையா? தம்பி, நான் இந்த ஊரே இல்லப்பா, என்னை விட்டுட்டு. தேங்க்யூ சிவா. இனிமே இவனுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, டைரக்டா சென்ட்ரல் ஜெயிலே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அங்க நடக்கும் பாரு சாருக்கு ட்ரீட்மெண்ட்.